மட்டன் 3/4 கிலோ எடுத்து இப்போ அதில் 6 சின்ன வெங்காயம், குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு வந்து மட்டனுக்கு தேவையான உப்பு, தக்காளி சின்ன தக்காளியாக 3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து 12 நிமிஷம் குக்கரில் விசில் வச்சு எடுத்துப்போம். பாருங்கள் மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, பட்டை சின்னதாக இருக்கிறதுனால 5, 3/4 ஸ்பூன் சோம்புத்தூள், சின்ன வெங்காயம் வந்து 150 கிராம், 1/2 மூடி தேங்காய் கசகசா சேர்த்து அரைச்சிப்போம். இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் வந்து 3 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச தண்ணியோட மட்டனை சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா நம்ம மட்டன் கிரேவி நல்லா திக்காக வந்துடும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.